இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நோயிலிருந்து விடுதலையும் நீர் கொடுக்கின்றீர். நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களுள் யாரேனும் துயருற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர்கள் மீது எண்ணெய் பூசி இறைவேண்டல் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமடைவார் என்று முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது. மேலும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். இவ்வாறு அவர் கூறுகின்றார், இதோ குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கு உரியதே என்று ஆண்டவர் அவர்களை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தார் என்று திருவிவிலியத்திலே நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் நாள்தோறும் இந்த ஆராதனை வழியாக நீர் அநேக அற்புதங்களை செய்கின்றீர். நோயுற்றவர்களுக்கு சுகத்தை அளிக்கின்றீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு வருகிற மக்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் நோய்களையும் உம் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தியவரே, நீர் இன்று கூறிய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் நோயிலிருந்து விடுதலையாக நம்பிக்கையோடு ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இனி வருகிற நாட்களிலே நம்மை எல்லா விதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி வழி நடத்துவாராக. ஆமென்.